ஈரோடு சித்தோடு அரசு கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் தொலைக்காட்சி பழுதாகி இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரங்கள். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு பதிவு இயந்திரங்கள் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகேயுள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதில் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ட்ராங் ரூமின் கண்காணிப்பு கேமரா நேற்று பழுதானது. பின்னர் 1 மணி நேரத்திற்கு பின் அந்த கேமரா சரி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் இணைப்பு பொறியியல் கல்லூரியில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு வருகிறது. இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்ப்பதற்காக அங்கு LED தொலைக்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை சுமார் 9 மணி அளவில் அந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்த தொலைக்காட்சி திடீரென்று பழுது ஏற்பட்டது. இதனை கண்ட அதிகாரிகள் உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சுமார் 10 நிமிடங்களில் தொலைக்காட்சிக்கு வரும் இணைப்பு கேபிள் மாற்றப்பட்டு தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது. அந்த ஸ்ட்ராங் ரூமில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் பதிவு காட்சிகள் அனைத்தும் பதிவாகி இருந்ததால் அதிகாரிகள் தற்போது நிம்மதி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.